ஓகே நண்பா, இந்த வீடியோவில் நாம் 15,000 ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான 5G மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். 15,000 சூப்பரான மொபைல்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு சில மொபைல்ஸ் எதுக்காக தான் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு தெரியாமலே லான்ச் பண்ண மொபைல்ஸும் இருக்குது. இந்த வீடியோவில் நாம் பெஸ்ட்டாக சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடு இருக்க 5G மொபைல்ஸை பார்த்துடலாம் நண்பா. சூப்பரான கேமராஸ், நல்ல டிஸ்பிளே, சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் அண்ட் நல்ல பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் கொண்ட அட்டகாசமான 5G மொபைல்ஸை இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். ஓகே நண்பா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க 600 வாட் உள்ள அமேசான் ப்ளூடூத் ஸ்பீக்கரை நம்ம கிவ்வேல தர போகிறோம். அந்த கிவ்வேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸை போக சொல்கிறேன். இப்போ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நண்பா. ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் CMF Phone 1 தான். இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் நமக்கு என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. அந்த பிளாஸ்டிக் பேக்கையே நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். பட் அதை தனியாக நம்ம வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்டர்சேஞ்சபிள் பேக் பேனல்னு சொல்கிறாங்க. பஞ்சுவல் டிசைனாக கொடுத்துருக்காங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். 6.67 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க CMF அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். இங்கே வைட் ஆங்கிள் கொடுக்காதது ஒரு சின்ன நெகட்டிவாக தான் பார்க்கப்படுது. Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. MediaTek Dimensity 7300 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 6,40,000 பக்கம் வருது. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. LPDDR4X RAM டைப்பும் UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி இருக்குது. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் நத்திங் சார்ஜரை தரதில்லை. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது ஹைப்ரிட் AC ஸ்லாட் தந்துருக்காங்க. மற்றபடி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், 3.5mm ஆடியோ ஜாக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி எந்த வித எக்ஸ்ட்ரா ஃபீச்சரும் இல்லை. 6GB 128GB வேரியண்ட்டாக 16,000 லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் செல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம் நண்பா. ப்ரோஸ்னு வரும்போது இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி, டிசைனை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட், பாக்ஸில் சார்ஜரை தரதில்லை. வைட் ஆங்கிள் சென்சர் இங்கே இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் திங், நத்திங்கோட UI ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதுவும் ஒரு சின்ன பாசிட்டிவ். இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. உங்களோட பட்ஜெட் ஓகே. CMF Phone 1 உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா பர்ஃபார்மன்ஸை அதிகமாகவும் ஆக்கியிருக்கலாம், கம்மியாகவும் ஆக்கியிருக்கலாம் ரீசெண்ட் அப்டேட்ஸில். அதற்காக தான் சொல்கிறேன். ஓகே நண்பா, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Samsung M35 தான். இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் Gorilla Glass Victusஸால் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான விஷயம் பட்ஜெட் செக்மெண்ட்லேயே ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதுன்றது. அண்ட் பஞ்சுவல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஒரு நெகட்டிவாக தான் பார்க்குறேன். AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதால 6.6 inches AMOLED 120 Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. Full HD+ ரெசல்யூஷனோட 1000 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வந்திருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே, மேனேஜபிளாக தான் இருக்குது. 50+8+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 MP பிரைமரி கேமரா, இதில் OISம் இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான விஷயம். ஸ்டேபிள் வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபி பெட்டராக கிடைக்கும்ன்றது எதிர்பார்க்கலாம். 4K வீடியோ 30 fps நம்மளால் வீடியோஸும் ஷூட் பண்ணிக்க முடியும். 13 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps இங்கேயும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட வீடியோகிராஃபர் சென்ட்ரிக்காக பார்க்குறீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயமாகவே இருக்குது. Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Exynos 1380 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. Exynosனாவே நம்ம மொக்கையாக இருக்கும்னு நினைக்க தேவையில்லை. பட் இந்த ப்ராசஸர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. 13 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 4 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தராங்களாமா. 6000 mAh பேட்டரி, 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் பாக்ஸில் சாம்சங் சார்ஜரை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான் சாம்சங் பொறுத்த வரைக்கும். NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. ஹைப்ரிட் AC ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. 6GB 128GB வேரியண்ட்டாக 18,000 லான்ச் பண்ணாங்க. பட் இப்போது 15,000 ரேஞ்சில் தான் சேல் ஆகிட்டு இருக்குது. இருந்தாலும் எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். ப்ரோஸ்னு வரும்போது இதனோட கேமராஸே நம்ம சொல்லலாம். ஏன்னா OIS கொண்ட பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. செல்ஃபிலையும் 4K வீடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தபடியாக பேட்டரி பேக்கப் நல்லாயிருக்கும். சாம்சங்னாவே டிஸ்பிளே நல்லாயிருக்கும். அண்ட் NFC இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிராண்ட் வேல்யூ, சாம்சங்கோட பிராண்ட் வேல்யூவும் நம்ம சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட், பாக்ஸில் சார்ஜர் தராததை நம்ம சொல்லலாம். மற்றபடி பெரிய நெகட்டிவ்ஸாக இந்த மொபைல் எதுவும் பார்க்கல. சாம்சங் ஒரு சூப்பரான மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இருந்தாலும் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க.
ஓகே கைஸ், இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி P3 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 2000 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரியல்மி கிட்டேருந்து. 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் அண்ட் செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துச்சு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது. அண்ட் பிரைமரி கேமரா லோ லைட்டில் கூட ஓரளவுக்கு டீசெண்டான இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. அண்ட் இது எல்லாமே நீங்கள் கேமரா ரிவ்யூ டெடிகேட்டடாக யாராவது அப்லோட் பண்ணியிருப்பாங்க, அதில் நீங்கள் இன்னொரு முறை கூட வெரிஃபை பண்ணிக்கலாம். Android 15 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6 Gen 4 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் 14 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நண்பா. 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தந்திருக்காங்களாம். AnTuTu ஸ்கோர்னு பார்க்கும்போது 7,50,000 பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி கிளைம் பண்ணுறாங்க. பட் 7,10,000 பக்கம் தான் வருது. இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல ஸ்கோர்னே நம்ம சொல்லலாம். 6000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி தாறுமாறாக இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லா இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், IP69 ரேட்டிங் அண்ட் NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. பட் 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருந்துருக்கலாமே, பட் கொடுக்கல. SD கார்டு சப்போர்ட்டும் இங்கே இல்லை நண்பா. 6GB 128GB ரெண்ட்டை 17,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல நான் கொடுத்துருவேன். அண்ட் ரியல்மி P3வோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாமா. பாசிட்டிவ்ஸ் இதனோட டிசைன் கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்குது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான டிசைனாக இருக்குது. அட்லீஸ்ட் அந்த சில்வர் கலர்னு பார்க்கும்போது டிஸ்பிளே நல்லா இருக்குது. கேமராஸ் கூட சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்குது. IP69 ரேட்டிங் இருக்குது. பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே நல்லா இருக்குது. என்ன நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே வைட் ஆங்கிள் கொடுத்துருந்துருக்கலாம். ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல. வைட் ஆங்கிள் கொடுத்துருந்தா ஒரு கம்ப்ளீட்டான மொபைலாக இருந்திருக்கும். பட் எத்தனை பேர் வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு வைட் ஆங்கிள் இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும்னு படுது. ஸோ வைட் ஆங்கிள் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல கேமிங் மொபைல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரியல்மி P3யோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் லைட்டாக இருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ பார்த்துட்டு ஒரு முறை வாங்கிக்கோங்க நண்பா. கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ 1 monthக்குள்ளே 600 லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா இந்த கிவ்அவே நான் கண்டக்ட் பண்ணிடுவேன். ஸோ நண்பா, ஆஃப்டர் ரீச்சிங் 600 வீடியோஸ் இன் 1 month நம்ம இந்த கிவ்அவேவோட வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவோம். எத்தனை வீடியோ 600 லைக்ஸ் 1 monthக்குள்ளே ரீச் பண்ணாலும் அத்தனை வீடியோலையும் ஒவ்வொரு வினருக்கு நம்ம இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கிவ்அவேல தருவோம். ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் பரவாயில்ல, இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். அண்ட் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குன்னா நீங்கள் தயவு செஞ்சு கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண தேவையில்லை. அண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ற கமெண்ட் வேணாம் நண்பா.